Welcome to Tab Super Max. So இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ராங் நம்பர்ஸ் உடைய பார்ட் 3 தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்த்திருப்போம். அது எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருப்போம்பா ஜஸ்ட் வந்து எனக்கு டிஃபரன்ஸ்லயே அதோட லாஜிக் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. பட் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். சோ ரெண்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அதோட ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ டைரக்டா நம்ம क्वेश्चंसக்குள்ள போயிடலாம். ஏனா क्वेश्चन சால்வ் பண்ணா தான் நமக்கு ராங் நம்பரா சரி மிஸ்ஸிங் நம்பரா சரி அதோட ஸ்பீட் வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப இந்த क्वेश्चन நம்பர் 1 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா எனக்கு 458 490 537 595 666 and then 754 கொடுத்திருக்காங்களாப்பா. அப்ப எனக்கு இது கிராஜுவல் இன்கிரீஸா தான் இருக்கா? அப்ப கிராஜுவல் இன்கிரீஸ்னா என்ன பண்ணுவோம்? ஜெனரலா நான் டிஃபரன்ஸ் எடுப்பேனா? அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? எனக்கு இங்க 90 இருக்கு, இங்க 58 இருக்கா? அப்ப எனக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? 32 கிடைக்குமா? அகைன் இது ரெண்டு டிஃபரன்ஸ் பாருங்க. நான் 500 பேஸ் எடுத்துட்டேனா இங்க டிஃபரன்ஸ் 10, இங்க எனக்கு 37 வருமா? ரெண்டு ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 47. இங்க நான் 550 பேஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்க எனக்கு 45 கூட இருக்கு, இங்க எனக்கு 13 கம்மியா இருக்கா? அப்ப ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு ஓவராலா 58 உள்ள டிஃபரன்ஸா இருக்குமா? அகைன் இங்க நான் 600 பேஸ் எடுத்துக்கலாமா? அப்ப எனக்கு 66 கூட இருக்கு, இங்க எனக்கு 5 கம்மியா இருக்கு. அப்ப ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு கிடைக்கும்? 71 கிடைக்கும். அகைன் இது ரெண்டு டிஃபரன்ஸ் பாருங்க. நான் எவ்வளவு எடுத்துக்கலாம்? 700 பேஸ் எடுத்துக்கலாமா? அப்ப இங்க 54 கூட இருக்கு, இங்க எவ்வளவு கம்மியா இருக்குப்பா? 34 கம்மியா இருக்கா? ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு கிடைக்குது பாருங்க? 8 88. அப்ப 88 தான் எனக்கு என்னவா இருக்கும்? இந்த லாஸ்டோட டிஃபரன்ஸா இருக்குமா? அப்ப எனக்கு இந்த நம்பர்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும்? என்னால லாஜிக் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. சோ 32 47 58 71 88 இருக்கா? இது வச்சு லாஜிக் கண்டுபிடிக்க முடியல. அப்ப நான் அகைன் என்ன பண்ணணும்? இந்த டிஃபரன்ஸ்க்கு ஒரு டிஃபரன்ஸ் எடுக்கலாமா? சோ அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. அப்ப எவ்வளவு வருது? ஓவரால் எனக்கு இங்க 15 இருக்குமா? இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 11. இங்க டிஃபரன்ஸ் என்ன வருது? 13 வருமா? எஸ் 13 வருது. இங்க டிஃபரன்ஸ் என்ன வருது? 17. அப்போ 11 13 17 பார்த்தா என்ன பண்ணிடலாம்? ஈஸியா இந்த நம்பர் நான் கண்டுபிடிச்சிடலாமா? பிரைம் நம்பர் பிரைம் நம்பர் பிரைம் நம்பர். அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும்? கண்டிப்பா பிரைம் நம்பர் தான் வந்திருக்கணுமா? அப்ப 11க்கு முன்னாடி என்ன பிரைம் நம்பர் இருக்கும்? 7 தான் இருக்கும். அப்ப எனக்கு 15 கூட என்ன வந்திருக்கணும்? இங்க 7 வந்திருக்கணும். அப்ப இங்க 47 ல இருந்து 7 கழிச்சா தானே கிடைக்கும்பா? இந்த நம்பர் கிடைச்சிருக்குமா? அப்ப 32 கூட என்ன வந்திருக்கணும்? எனக்கு இங்க 40 வந்திருக்கணுமா? அப்ப 40 தான் எனக்கு இங்க கரெக்டா வந்திருக்கணும்னா எனக்கு இந்த இடத்துல ராங் நம்பர் என்னவா இருக்கும்பா? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தான் ராங் நம்பரா இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த நம்பரோட இந்த 40 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கணும்? 490 கிடைக்கணும். ஆனா இங்க 458 இருக்கா? அப்ப இதுல இருந்து இந்த 40 கழிச்சா எனக்கு என்ன கிடைச்சிரும்? இங்க என்ன நம்பர் வரணுமோ அது கிடைச்சிருமா? அப்போ 490 ல இருந்து 40 கழிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 450. அப்ப கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா எனக்கு 450. இங்க ராங் ஆன்சர் என்னது? 458. சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் A தான் வரணும். ஓகேவா? क्वेश्चन நம்பர் 2 பாத்துடலாமா? சோ क्वेश्चन நம்பர் 2ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 863 417 187 82 41 29 21 கொடுத்திருக்காங்களா? எனக்கு இது ரேபிட்டா டிக்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும். பட் ஆனா என்ன பண்ணிருக்காங்கப்பா? ரேபிட் டிக்ரீஸ்னா நான் டிவைட் பை யூஸ் பண்ணுவேன். பட் இங்க டிவைட் பை யூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க. 29 இங்க 21 இருக்கா? அப்ப கண்டிப்பா இங்க டிவைட் பை இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவேன்? ஜஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்து பாத்துக்கலாமா? அப்ப டிஃபரன்ஸ் பாருங்க. எனக்கு இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? எனக்கு இங்க 863 ல இருந்து 417 போச்சுனா எவ்வளவு வரும்? ஃபர்ஸ்ட் எனக்கு 3 ல இருந்து 7 போகாதா? அப்ப நாங்க 1 பவர் பண்ணிக்கலாம்ல. அப்ப எனக்கு 13 ல இருந்து 7 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும்? 6 கிடைக்கும். அகைன் இங்க 5 ஆ இருக்குமா? 5 ல இருந்து 1 போச்சுனா 4. அகைன் எனக்கு 8 ல இருந்து 4 போச்சுனா 4. அப்ப 446 ஆ இருக்குமா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ்? அகைன் இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? இங்க 0. ஏனா 7 ல இருந்து 7 போச்சுனா 0 வந்துரும். எனக்கு இங்க 11 ல இருந்து 8 போச்சுனா 3. 3 ல இருந்து 1 போச்சுனா 230 இருக்குமா? அகைன் இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. எனக்கு இங்க 105 கிடைக்குமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 41. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. எனக்கு ஓவராலா பார்க்கும்போது 11 ல இருந்து 9 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு 2 வருமா? அகைன் எனக்கு 3 ல இருந்து 2 போச்சுனா 1. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுப்பா? 8 கிடைக்கும். இப்போ எனக்கு டிஃபரன்ஸ்னால லாஜிக் கண்டுபிடிக்க முடியுதா? சோ டிஃபரன்ஸ்னால லாஜிக் கண்டுபிடிக்க முடியல. அப்ப அகைன் என்ன பண்ணுவேன் நானு? டிஃபரன்ஸ் எடுக்கலாமா? அப்ப டிஃபரன்ஸ் நான் ரிவர்ஸ்ல இருந்து கொண்டு போறேன். இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 4 கிடைச்சிருக்கு. இது ரெண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 41 ல இருந்து 12 போச்சுனா எனக்கு 29 கிடைக்குமா? அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளவு வருது? 64 வரும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 125 கிடைக்கும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 216 கிடைக்குமா? அப்ப எனக்கு இங்க எந்த லாஜிக் ஃபாலோ ஆகுது? கியூப் நம்பர்ஸ் லாஜிக் ஃபாலோ ஆகுது. எங்க? டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ்ல. அப்ப இது என்ன பண்ணிக்கலாம்? நான் இங்க 6 கியூப்னு எடுத்துக்கலாமா? இது எனக்கு 5 கியூப், இது எனக்கு 4 கியூப். அடுத்து என்ன நம்பர் வந்திருக்கணும்? 2 கியூப் வந்திருக்கணும். இங்க 3 கியூப் வந்திருக்கணும். இங்க எனக்கு 2 கியூப் வந்திருக்கணுமா? அப்ப இங்க எந்த நம்பர் ஃபாலோ ஆயிருக்கணும்? ஆக்சுவலா இங்க எனக்கு 27 9க்கு பதிலா 27 வந்திருக்கணும். இங்க எனக்கு 4க்கு பதிலா 8 வந்திருக்கணும். அப்ப எனக்கு 41 ல இருந்து 27 கழிச்சா என்ன கிடைக்கும்?
14 கிடைச்சிருக்கும். அகைன் 14ல இருந்து 8 கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைச்சிருக்கணுமா? அப்ப இதுதான் எனக்கு இங்க ஆக்சுவலா வரக்கூடிய நம்பர். அப்ப என்னோட ராங் நம்பர் என்னவா இருக்கும்? 29 தான் இருக்கும். சோ என்னோட ஆன்சர் இங்க ஆப்ஷன் இ. பட் கரெக்ட் நம்பர் என்னப்பா வந்திருக்கணும் நினைக்கீங்க? 41ல இருந்து 14 கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கணும்? 27 தான் கிடைக்கணும். அப்ப 27 தான் எனக்கு ஆக்சுவல் நம்பர். இப்போ நான் கரெக்ட் செக் பண்ண என்ன பண்ணுவேன்? 27 6 போச்சுனா என்ன கிடைக்கும்? 21 கிடைக்கும். அப்ப என்னோட ராங் நம்பர் என்னது பாருங்க? 29 தான் வரணும். சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 3. 7 19 60 132 242 391 கொடுத்திருக்காங்களா? எனக்கு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர்ல இருக்கு. எனக்கு மல்டிப்ளிகேஷனுக்கான பாசிபிள் இருக்கான்னு பாருங்க. சோ மல்டிப்ளிகேஷன் பாசிபிள் இருந்தாலும் எனக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல எனக்கு என்ன ஆகாது? மல்டிப்ளிகேஷன் லாஜிக் வராதுல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? டிஃபரன்ஸ் தான் எடுத்து பார்க்கணும். ஓகேவாப்பா? அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும்? 12 கிடைக்கும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 41. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க. சோ எனக்கு இங்க 2 13ல இருந்து 6 போச்சுனா என்ன கிடைக்கும்? 72 கிடைக்குமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 110. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும்? 11ல இருந்து 2 போச்சுனா 9. இங்க 8 இருக்குமா? 8ல இருந்து 4 போச்சுனா 4. 3ல இருந்து 2 போச்சுனா 1. 149 இருக்குமா? இங்க எனக்கு லாஜிக் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. சோ 12 41 72 110 149 இருக்கா? ஏன்னா லாஜிக் ஃபைண்ட் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணுவேன்? அகைன் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாமாப்பா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும்? எனக்கு இங்க 11ல இருந்து 2 போச்சுனா என்ன கிடைக்கும்? 9 வரும். அகைன் இங்க என்ன இருந்திருக்கணும்? 3 இருந்திருக்கணுமா? 3ல இருந்து 1 போச்சுனா எவ்வளவு இருக்கும்? 29 இருக்கும். அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 72ல இருந்து 41 போடுமா? 2ல இருந்து 1 போச்சுனா 1, 7ல இருந்து 4 போச்சுனா 3, 31 எடுத்துக்கலாமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க என்ன வருது? சோ எனக்கு 0ஆ? அப்ப எனக்கு 10ல இருந்து 2 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும்? 8 கிடைக்கும். ரிமைனிங் எனக்கு 10ல இருந்து 7 போச்சுனா என்ன வரும்? 38 வரும். அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஓவராலா பார்க்கும்போது எனக்கு இங்க 39 இருக்குமா? சோ அப்ப எனக்கு இங்க டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் லாஜிக் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. எனக்கு 29ன்றது ஒரு பிரைம் நம்பர், 31 ஒரு பிரைம் நம்பர். அப்ப இது ரெண்டையும் நான் பிரைம் நம்பர்னு கெஸ் பண்ணா அடுத்த நம்பர் என்னவா இருக்கணும்? கண்டிப்பா பிரைம் நம்பரா தான் இருக்க முடியும். அப்ப கண்டிப்பா இதுக்கு அடுத்து இருக்க பிரைம் நம்பர் என்னதுப்பா? 37. அகைன் 37க்கு அடுத்த பிரைம் நம்பர் என்னது? 41 இருக்கணுமா? அப்ப இங்க என்ன நம்பர்ஸ் பா மிஸ் ஆகுது? எனக்கு லாஜிக் வைஸ் மிஸ் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 72 ஓட 37 ஆட் பண்ணிருக்கணுமா? அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? 109 வந்திருக்கணும். அப்ப 109 இங்க இருக்கு அப்படின்னா இந்த நம்பரோட 109 கூட்டினா தான் எனக்கு இங்க நம்பர் வரணுமா? அப்ப எனக்கு 132 ஓட 109 கூட்டினா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 11 ரிமைனிங் 1 4 241. அப்ப எனக்கு 241 தான் இங்க கரெக்டான ஆன்சர். அப்ப இங்க ராங் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க? 242 கொடுத்திருக்காங்களா? அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரணும். ஓகேவா? சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 4. So 11 26 54 108 21 201 350 and then 556 கொடுத்திருக்காங்களா? எனக்கு இங்க நம்பர்ஸ் ரேபிடா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. பட் ஆனா இங்க என்ன பண்றாங்க? டிஃபரன்ஸ் தான் எடுக்க முடியும். ஏன்னா நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் 4 நம்பர்ஸ் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குப்பா? அப்படியே டபுள் நம்பரா இருக்கா? ஆனா எனக்கு அடுத்து பார்க்கும்போது என்ன ஆகுதுல? ஜஸ்ட் டபுள் நம்பர்ஸா இல்ல. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? நான் இங்க டிஃபரன்ஸ் தான் என்னோட லாஜிக் எடுக்க முடியுமா? அப்ப டிஃபரன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இது ரெண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? 15 இருக்குமா? இது ரெண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது பாருங்க. 54ல இருந்து 26 போணுமா? அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஓவராலா 28 என்னோட டிஃபரன்ஸா இருக்குமா? ஓகே, இது ரெண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 54. இது ரெண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? எனக்கு 11ல இருந்து 8 போச்சுனா 3. அகைன் எனக்கு 19ல இருந்து 10 போச்சுனா என்ன கிடைக்கும்? 93 கிடைக்குமா? அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளவு வருது? 350ல இருந்து 201 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும்? சோ எனக்கு 10ல இருந்து 1 போச்சுனா 9, இங்க 4 அப்படியே வந்துரும். 149 இருக்குமா? சேம் லாஸ்ட் டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க என்ன வரும்? 6 0 2. சோ 206 இருக்கா? இப்போ எனக்கு இந்த டிஃபரன்ஸ்ல என்னால லாஜிக் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கப்பா. 15 28 54 93 இருக்கு. எனக்கு லாஜிக் கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம அகைன் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாமா? சோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வருது? 13 வருது. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? எனக்கு 4ல இருந்து 8 போகாது. அப்ப 14ல இருந்து 8 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும்? 6. இங்க 4ல இருந்து 2 போச்சுனா 26. அப்ப இங்க 13 இருக்கு, இங்க 26 இருக்கு. எனக்கு 13 ஓட மல்டிபிள் இருக்கறதுக்கான பாசிபிள் இருக்குல. சோ அப்ப அடுத்த நம்பர்ஸ் பாருங்க என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 9ல இருந்து 4 போச்சுனா 3ல இருந்து 4 போச்சுனா 9 கிடைக்கும். ஏன்னா 13 தான் இங்க ரவுண்ட் பண்ணுவோம். அப்ப அகைன் 8ல இருந்து 5 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும்? 39. அப்ப எனக்கு இங்க just 13 into 1 இருக்கு. இங்க 13 into 2 இருக்கு. இங்க 13 into 3 இருக்கா? அப்ப அடுத்து என்ன வந்திருக்கணும்? 13 into 4 வந்திருக்கணும். அடுத்த டிஃபரன்ஸ் வந்து 13 into 5 வந்திருக்கணுமா? அப்ப இந்த லாஜிக் வைஸ் கரெக்ட்டா தான் செக் பண்ணி பார்க்கலாமா? சோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளவு வருது? எனக்கு 9ல இருந்து 3 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும்? 6 கிடைக்கும். அதே மாதிரி 14ல இருந்து 9 போச்சுனா ஓவராலா பாத்தீங்கன்னா எனக்கு 56 கிடைக்குமா? ஆனா எனக்கு 13 into 4 எவ்வளவு வரணும்? 13 into 4 எவ்வளவு கிடைக்கும்? 52 தான் வரணும். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? 56 வந்திருக்கா? அதே மாதிரி இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க எவ்வளவு வருது? 206ல இருந்து 49 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும்? 51 plus 7 வந்து எவ்வளவு வரும்? 51
பிளஸ் ஒரு 6 எவ்வளோ வரும் 57 இருக்கணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கணும் ஆக்சுவலா 65 வந்திருக்கணுமா? அப்போ என்னோட ராங் நம்பர் என்னவா இருக்கலாம்னு பார்க்கலாமா? அப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எனக்கு இங்கே 56 வந்துடக்கூடாது, பட் இதுக்குள்ள என்ன வந்திருக்கணும்ப்பா 52 வந்திருக்கணும். இங்கே எனக்கு என்ன கிடைச்சிருக்கணும் 13 into 5 என்ன வரணும் 65 கிடைச்சிருக்கணும். அப்போ இங்கே எந்த இடத்துல எனக்கு மிஸ்ஸிங் நம்பர் மாறுது? அப்போ 52 அப்படின்னா எனக்கு 93யோட 52 கூட என்ன கிடைச்சிருக்கணும்? இந்த நம்பருக்கு பதிலா வேற ஒரு நம்பர் கிடைச்சிருக்குமா? அப்போ எனக்கு 93யோட 52 ஆட் பண்ண எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே 5 வந்திருக்கும், 145 வந்திருக்கணுமா? அப்போ இங்கே 145 வந்துருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் எனக்கு என்னப்பா டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கணும்? 145 65 ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 210 கிடைக்கணுமா? அப்போ 210 வந்திருக்கணும். அப்போ இந்த ரெண்டு இடத்துல தான் எனக்கு என்ன ஆகுது ஆக்சுவல் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். என்னோட மிஸ்ஸிங் நம்பர் என்னவா இருக்கும்? இங்கே 350 இருக்கும். அப்போ ஆக்சுவலாக என்ன நம்பர் வந்திருக்கணும்? அப்போ 201ஓட 145 கூட எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்க 643. அப்போ எனக்கு கரெக்டான நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு 346 வந்திருக்கணும். பட் ராங் நம்பர் என்னதுங்க 350 வந்துருக்காங்க. இப்போ இந்த நம்பர் கரெக்டான கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? அகைன் இந்த 346ஓட இந்த 210 ஆட் பண்ணிக்கலாமா? 346 plus 210 எவ்வளோப்பா வரும்? 655. 546 எனக்கு கரெக்டாக வந்திருக்கா? அப்போ என்னுடைய ராங் நம்பர் இங்கே என்னவா இருக்கும்? 350 தான் இருக்கணும். என்னோட ஆன்சர் இங்கே ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேவா? உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ எனக்கு 1400, 1402, 1408 சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ என்ன பண்ணுவேன்? எனக்கு இது கிராஜுவல் இன்க்ரீஸ் தான் இருக்கு. அப்போ நான் கிராஜுவல் இன்க்ரீஸ் என்ன பண்ணலாம்ப்பா? ஜஸ்ட் டிஃபரன்ஸ் மட்டும் பார்க்கலாமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2 வருது. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 6. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 12. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோப்பா வரும்? 20. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 10 வந்திருக்கு. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? ஓவராலா 50, 62 வந்திருக்கு. நம்பர்ஸ் நம்ம பார்த்தாலே ஈஸியாக சொல்லிடலாம். எனக்கு எங்கேப்பா இங்கே மிஸ் ஆகுது? இந்த 10 தான் மிஸ் ஆகுது. அப்போ 10 தான் இங்கே மிஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக என்னோட மிஸ்ஸிங் நம்பர் ராங் நம்பர் என்னவா இருக்கும்? 1450 தான் இருக்கும். ஸோ இதான் நம்ம லாஜிக் வைஸ் பார்க்கலாமா? ஸோ அப்போ பாருங்க எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ்ல 2, 4, 2, 6, 12, 20 இருக்கா? அப்போ டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? இங்கே எனக்கு 4, இங்கே 6, இங்கே எனக்கு 8. அப்போ அடுத்த நம்பர் கண்டிப்பாக என்ன வந்திருக்கணும்? 10 வந்திருக்கணுமா? எல்லாத்துலையும் எனக்கு ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த 10க்கு பிறகு எனக்கு என்ன வந்திருக்கும்? இங்கே 30 வந்திருக்கணும். அப்போ அடுத்து என்ன வந்திருக்கணும்? பாருங்க 12 வந்திருக்கணும். அப்போ எனக்கு இங்கே 30 பிளஸ் ஒரு 12 எவ்வளவா இருக்கணும்? 42 வந்திருக்கணுமா? அப்போ எனக்கு இங்கே 30 தான் வரும் அப்படின்னா இந்த நம்பரோட நான் என்ன ஆட் பண்ணுவேன்? 30 ஆட் பண்ணுவேனா? அப்போ எனக்கு 1440 30 ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கணும்? 1470 இருக்கணும். இதோட எனக்கு 42 ஆட் பண்ண என்ன கிடைச்சிரும்? 1512 கிடைச்சிருமா? அப்போ எனக்கு கரெக்டான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1470. பட் இங்கே ராங் நம்பர் என்னது? 1450. அப்போ என்னோட ஆன்சர் இங்கே ஆப்ஷன் ஏ தான் வரணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.